வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? டுடே ட்ரெண்டிங் சேனல்ல தான் பார்க்க போறோம். ஆர்சிபி விசஸ் ஆர்ஆர் மேட்சோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? வரிசையா எத்தனை 6 மேட்ச் ஜெயிச்சாங்க. 6 மேட்ச் ஜெயிச்சாங்க. யாரை தேடி வந்திருக்கேன்? என்னை பத்தி உனக்கு தெரியாது இல்ல? சாரி, நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். சமைக்காச்சு இது பயங்கரமா இருந்தது. நான் போர் போயிடும் நினைச்சேன். எதிர்பார்க்காத யாரென்று புரிகிறதா? இவன் தீ என்று தெரிகிறதா? தடைகளை வென்றே சரித்திரம் படைத்தவன் ஞாபகம் வருகிறதா? அவரை வச்சே அவரை வச்சுட்டேன். அந்த புள்ள பேருக்காக உங்களை அடிச்சு வர விட்டுருக்காவே. ஐயோ டேய், அவர் இதுக்கு முன்னாடி ஆட்சிக்குள்ள இருந்தவரு. விக்ரம் முடியலா விசுவாசம் விசுவாசம் குணம் அதுக்குன்னு அதான் ஆறா இருக்கு வருஷம். செம கேட்ச விட்டாங்க. பிளான் பண்ணி தான் போட்டாரு, அவங்க விட்டுட்டாங்க கேட்ச். அவர் ஆரம்பிச்சிட்டார் மேக்ஸ்வெல் பழைய ஃபார்முக்கு வந்துட்டார். நம்ம கிட்ட அடிச்சாரு, இதுலயே அடிப்பாருன்னு நினைச்சேன். அவசரப்பட்டு அவுட் கொடுத்தாங்க, அவங்களுக்கு கேம்பே தெரியல. இது அவுட்டுல தான், அவுட்டு தான் தப்பா கொடுத்துட்டாங்க. தேர்ட் பேர் அவுட் நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. அது பேட்ல தான் படுது பேட்டு. அவர் ஒன்றும் அடிக்கவும் இல்லை, நாட் அவுட் கொடுத்தோம். ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. இதுக்குதான் ஆமா. செமையா விளாண்டாரு. அப்புறம் யாரும் விளாடாதவங்க விளாண்டாரு. அதாவது இவ்வளவு ஸ்கோர் வந்துச்சு.
இவருக்கு என்ன லக்கம் கேட்சா பிடிக்கிறாரு. எல்லாம் நானே, எல்லா இடத்துலயும் நானே. நல்ல ஸ்கோர் தான், ஆமா. டீசன்ட் ஸ்கோர். பாய்ஸ் எல்லாரும் SRH அடிச்சது அதிகம் தான். வெரி டேஞ்சரஸ் பொசிஷன். கழுத்துக்கு மேல கட்டி தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த 5 பில்லர் ஸ்ட்ராங்கா இங்க இருக்கிற வரைக்கும் யாரும் டச் பண்ண விடக்கூடாது. வீரர்களே, நாம் சிங்கங்கள். கட்சிக்கு ஊரை கூட்டி அசிங்கப்படுத்த கூடாது. பார்வையிலே பகைவர்களை கதற வைக்க வேண்டும். ஓங்கி விரித்து குறுக்கிழமை பூமியின் மறுபக்கம் வர வைக்க வேண்டும். உடனே கிளப்புங்கள், பழைய கிளப்புங்கள். கேட்ச் எல்லாம் விட்டாங்க. வாண்டடா விட்டாரா? தெரியல என்ன. ஈஸி கேட்ச், ரொம்ப ஈஸி. ஆமா ஆமா, ஈஸி கேட்ச் தான். சரி விடுப்பா, இன்னொரு நாளா பார்த்து அவரை போட்டுடலாம். எங்கள் தலைவா, தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கம். விளையாடுறானுங்கண்ணா, பொறுமையா நாசம் பண்ணி தான் கொள்ளுவானுங்க. வாடா, அண்ணா அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டாவது போலாம்ண்ணா. லூசு மாதிரியே விட்டாரு. பின்னாடி அடிச்சு. இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. அப்பாடா, கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. அவன் பிளான் பண்ணி அவுட் போய் ஆயிட்டான். அடுத்த ஓவர்ல அவுட் ஆயிட்டாரு. அம்மா சார், கால் படுது, முட்டுதுங்களா? அத்தனை நடமுறைக்கு கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல, மேல வந்து ஏறினா. ஏமா சார், நீ தான் பேசுறியா? கேவலா ரன் ரன் அவுட். அவங்க ரெண்டு பேரும் நல்லா அவங்க ரெண்டு பேரும் நல்லா அடிக்க போய் தான் இதாச்சு. வாங்கடா, ஹாப்பி விநாயக சதுர்த்தி, ஹாப்பி கார்த்திகை தீபம். ஒரே ஓவர்ல ரெண்டு பேரும் போயிட்டான். எந்த பயனும் இல்ல. அவங்க ரெண்டு மேட்சா விளையாடல, வெறி எல்லாம் தீர்த்துக்கிட்டாங்க. ஆமா தம்பி, விஜய் துடிச்சிட்டு இருக்காரு. ஈ சாலா கப் நமதே. அப்படின்னு சொன்னீங்களே குள வச்சதா கேக்குதோ. வண்டி 5 செகண்ட் கூட நிக்காது, வந்து ஏறவே ஏறிக்க. இது சச்சின் டெண்டுல்கர் ஆடுறே. டூப்ளிசிஸ் பாவம், அந்த கப்பையே பார்த்துட்டு இருந்தாரு. ஒருவேளை தெரிஞ்சிருக்குமா? இன்னைக்குதான் பார்க்க போறோம் கடைசியா. கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் வெறும் போய் ஒரே சூதாட்டம். இது என்னண்ணே? RCB பாருங்க, ஒண்ணுமே இல்லை, இதான வாழ்க்கை. என்னது? என்ன குறைச்சு நீதான் சொல்லி வெளியே என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? இன்னும் 20 வருஷம் 30 வருஷம் ஆனா ஆர்சிபி கப் அடிச்சாய் ப்ரோ. நான் தான் எல்லாத்தையும் மாட்டினேனே, வேற என்ன பண்ணுவேன் நான்? இப்ப அழு குத்து இங்க. கப்பரி போட்டாங்களா? என்ன ட்ரெஸ் கலக்குறா? ஐயாட்ட கொடுத்து சொல்ற வேற விட்டே போயிட்டான் அப்படின்னு சொல்லிருக்கா. நான் போறேன்டா. எப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு
இந்த 2 டீம் தான் வருது, மத்த டீம்ல கலாய்க்காத. மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர மோதிர கையில குத்தவா ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே போடா போல குத்து குத்துன அப்படியா போடா சூப்பர் மேட்ச் நல்லா தான் இருந்துச்சு. அதாவது ஆனோம் சரி சென்னைலாம் அடிச்சுட்டு போய் கண்டிப்பா ஆமா. ஆர்சிபி ஜெயிக்கும். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி ஆர்சிபி தான் கப் அடிக்கலாம் நான் அடைச்சா. கூட அப்படிதான் நினைச்சேன். கப் அடிச்சிரும் போல இருக்கு ஆர்சிபி அப்படின்னு ஆமா. நாங்க அப்படி நினைச்சோம். எப்படியாவது ஜெயிச்சிருவாங்க. ஏதாவது கொஞ்சம் இன்னும் ஒரு 200 ரன் அடிச்சிருந்தா கூட ஏதாவது வாய்ப்பு இருந்திருக்கும். ஆர்ஆர் கொஞ்சம் திணறதான் செஞ்சாங்க. ம். ஆனா விட்டுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் விட்டுட்டாங்க. ம். அப்படின்னு சொல்லுவேன்னு பாத்தீங்களா? தோக்கட்டும். இன்னும் 17 இல்ல 20 வருஷம் தோக்கட்டும். அதனாலதான் அமைதியா ஆமா. பாத்துட்டு இருந்தோம். எவ்வளவு நாள் அதாவது பிளே ஆஃப் போறதுக்காக என்ன ஆட்டம் ஆடினது. அதெல்லாம் ஓவரா ஆடக்கூடாது. ஆடினா இதான் கதி. அதாவது எல்லாத்தையும் பார்த்தோம். இதுக்குதான் அந்த ஆட்டமா இந்த பிளே ஆஃப் போய் இந்த எலிமினேட்டர் தோக்கதான் அந்த ஆட்டம் போட்டு போனான். அதாவது ஒண்ணு ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஆடக்கூடாது. இந்த கேகேஆர் பாருங்க ஃபைனலே Final. போயிருக்கான். அவன் ஒரு கம்முனு ஒரு ஒரு போறாரு. ஆட்டமும் இல்ல ஒன்னும் இல்ல. எல்லாம் செலிப்ரேட் அவங்க ஃபேன்ஸ் கூட அவ்வளவுதான் ஃபைனல் போயிருக்கோம் அவ்வளவுதான் ஆ, அப்படின்னு இருக்காங்க. இது அதான் சொல்றேன். தேவையில்லாத ஆட்டங்கள் அதான். கொஞ்சம் அதிகமாவே ஆடிட்டீங்க. அதான் அந்த கில்லி படத்துல சொல்ற மாதிரிதான். எதுல வேணாலும் ஆடலாம். ஆணவத்துல ஆடினா அவ்வளவுதான். ஆமா. கொஞ்சம் Vulnerability தான். ஆமா ஆமா. ஏன்னா ஒரு நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்தோம், அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி தான், என்னடா இது இப்படி விராட் கோலி ஆயிட்டே. பண்ணதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது இந்த 2023 வரைக்கும் சிஎஸ்கே ஃபேனே பாவம் கோலி ஜெயிச்சுட்டு ம். போட்டோம் ஜெயிக்கிட்டோம் அப்படின்னு அப்படிதான் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. கோலியா கண்டிப்பா தோக்கட்டும்னு இந்த இப்போ கடைசியா சென்னை கூட விளையாண்டதுல இருந்தே அதான் சொல்றாங்க. ஏன்னா அவர் பண்ண விஷயம் அப்படி. அவர் பண்ணதுக்கு இதான் கரெக்டான ஒரு இது. ஆமா. அவரு ஒண்ணு பண்ணாருன்னா அவங்க ஃபேன்ஸ் அதுக்கு மேல ம். அந்த எல்லோ கலர் Dress அதான் அந்த டாக்ஸிக் ஃபேன். எல்லா ஃபேனும் கிடையாது. ஆர்சிபில டாக்ஸிக் ஃபேன். ஆமா, அந்த ஆமா. குறிப்பிட்ட எல்லாரும் ஆட்கள். இல்ல. ஆமா. எல்லாரும் இல்ல. எல்லாருக்கும் வந்து டோனிய பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஆமா ஆமா. அதுல அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற கேஸுங்கெல்லாம் கொஞ்சம் ஓவரா பண்ணிக்கிட்டு டிராபிக் இதெல்லாம் இது பண்ணிக்கிட்டு ஆமா ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பையனை அழவே விட்டுட்டாங்க ஆமா. பார்த்தேன் அதை நானு. தூக்கி பிடிச்சு ஆடுறது இதெல்லாம். Too அதான் much. தோக்கட்டும். இன்னும் அதான் சொல்றேன்ல. நல்ல வேளை தப்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க தோந்து தப்பிச்சிட்டாங்க. சென்னைக்கு வரல. சென்னையெல்லாம் வந்திருந்தாங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும். ஆமா, நான் சென்னைக்கு வந்து அப்படி அப்படி போவாங்கன்னு நினைச்சேன். நினைச்சேன். அதான் தப்பிச்சிட்டாங்க. இங்கேயே தோந்து நான் வெளில போய்க்கிறேன்டா அப்படின்னு. ஆமா, தப்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் கம்மியா இது பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரே இது குடுக்கணும். திடீர்னு ஒரு வித்தியாசமான இது ஆர்சிபி கிட்ட இருந்து நாங்க யாருமே எதிர்பார்க்கல. CSK இல்ல தேவைதான் அவங்களுக்கு. அதான் எதுக்கு ஆர்சிபி 17 வருஷமா கப் அடிக்கலன்னா இதான் காரணம். ம். இந்த ஒரு ரீசன் போதும். இதுக்காகவே அவங்க அடிக்க மாட்டாங்க. சப்போர்ட் பண்ணிட்டு எப்போ இருந்தாங்க. இவங்க இதெல்லாம் விட்டுட்டு மேட்ச் விளையாடணும், மேட்ச் ஜெயிக்கிறதுக்காக விளையாடணும்னு விளையாடணும், ஆட்டிடியூட் காட்டுறதுக்காக விளையாண்டிங்கன்னா தோணுதான் போகும். கடைசி வரைக்கும் கப்பு லாலிபப்பு தான். கரெக்ட் தான். ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.